உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். இந்த 158/24ல சவுக்கு சங்கரை விசாரிச்சு கேட்கறாங்க. உங்களோட காயங்கள் பத்தி, அதோட தன்மைகள் பத்தி, அது எவ்வாறு ஏற்பட்டது எல்லாமே எழுதியிருக்காங்க. எழுதிட்டு அரசு தரப்புல கேட்கறாரு, ஐயா நீங்க இங்கேயே வேணும்னா கூட இங்க வச்சுக்கலாம், இதுல நான் ஒரு ரிமாண்டு கட்டியிருக்கேன், அந்த ரிமாண்டை காட்டின ரிமாண்ட்ல இவரை இங்க வைக்கலாம்னா நீங்க வச்சுக்கலாம், நீங்க ஒரு ரிக்வஸ்ட் கொடுங்கன்னா அதுக்கு அரசாங்க தரப்புல எந்தவித மனுவும் பண்ணல. அவங்க திருப்பி கோயம்புத்தூர் ஜெயிலுக்கு தான் அனுப்புறதுக்கு முயற்சி ஏற்படுத்தினாங்க. ஏற்கனவே கோயம்புத்தூர் ஜெயிலில் அவர் தாக்கப்பட்டாரு அப்படின்ற விவரமும் அவரே தன் வாயால இங்க வந்து சொல்லியிருக்காரு. அதை பத்தின முறையான விசாரணையை நடக்கும்னு சொல்லி நீதிபதி உத்தரவு கொடுத்திருக்காரு. இது முழுக்க முழுக்க மூன்றாவதாக ஒரு வழக்கு ரிமாண்ட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மூன்றாவதா ஒரு வழக்கை போட்டு அதுல ரிமாண்ட் காமிச்சிருக்காங்க. என்னென்ன வழக்குன்னு சொல்லுங்க சார். எந்த ரெண்டு வழக்குல வந்து கைது பண்ண வேலை என்ன சொன்னாங்க? 154/2020 என்ன வழக்கு, என்ன காரணத்துக்காக போடப்பட்ட வழக்கு அதை சொல்லுங்க. அது வந்து வீரலட்சுமின்றவங்க அந்த வெப்சைட்ல வந்து சவுக்கு சங்கரோட யூடியூப்ல வந்து இந்த மாதிரி பார்க்கும் பொழுது அதுல பெண்களை கொச்சைப்படுத்தின மாதிரி ஒரு வாசகங்கள்லாம் அவங்க கேட்ட மாதிரியும், அதனால தனக்கு எரிச்சல் ஏற்பட்டதுன்னும், அதன் அடிப்படையில் பெண்கள் சமுதாயத்தை பத்தியும் பேசினதுனால அதன் சம்பந்தமா புகார் கொடுத்த அந்த புகார்ல நீதிமன்ற காவல் நிராகரிக்கப்பட்டிருக்கு. இன்னொன்னு வழக்கு 150/2024 அது 2018ல சந்தியா ரவிக்குமார்னு ஒருத்தர் கொடுத்த புகார்ல, அவர் மும்பையை சார்ந்தவர், அவர் கொடுத்த புகார்ல 2018 இருந்து இவ்வளவு நாள் கழிச்சு 2024ல கோயம்புத்தூர் இன்சிடென்ட் எஃப்ஐஆர் முடிஞ்ச பிறகு இதை இமெயில் மூலமா வாங்கி ஒரு விசாரணை நடத்துற மாதிரி அதுல ஒரு முதல் தகவல் அறிக்கையை பதிவு பண்ணாங்க. அதையும் ஐயா வந்து கன்சிடர் பண்ணல. அதுல போதுமான அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிருக்கு அப்படின்னு அவர் தீர்மானித்து அந்த வழக்கிலேயே அவரை வந்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்த. கிளாம்பாக்கம் கேஸ் வந்து சைபர் கிரைம் போட்டிருக்காங்களா இல்ல வேற? கிளாம்பாக்கம் போலீஸ் சைபர் கிரைம் தான் போட்டிருக்காங்க. கிளாம்பாக்கம் இன்னைக்கு காலையில தான் இதுக்கான கைதுக்கான ஃபார்மல் அரெஸ்டுக்கான ஒரு நகலை கொடுத்திருக்காங்க. அந்த நகல்லையும் அவருக்கு அவ்வளவு பெரிய காயம் இருக்கு, அந்த காயத்தை பத்தி அந்த விளக்கமும் சொல்லல. அதே மாதிரி ரிமாண்ட் ரிப்போர்ட்ல அவருக்கு இன்டிமேஷன் கொடுக்கறாங்க, அரெஸ்ட் இன்டிமேஷன். அந்த அரெஸ்ட் இன்டிமேஷன்ல நிறைய காலங்கள் ஃபில் பண்ணல அப்படின்றதும் ஒரு விவரங்களையும் அறிவுறுத்தி போலீஸுக்கு அறிவுறுத்தி அனுப்பினாரு. இந்த மாதிரி ஏன் ஃபில்அப் பண்ணலன்றதையும் கேள்வியும் கேட்டாரு. அதுக்கு போலீசாரும் தகுந்த பதில்கள் சொன்னாங்க. அதுலயே அவர் திருப்தி அடையல. சார் கோவை சிறையில தாக்கப்படுதல அவரே சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார் சார்? சொல்லியிருக்காரு தனக்கு ஏற்பட்ட காயங்களை பத்தி உங்களை பாதுகாப்பா வைக்க சொல்றேன் நானு, நீங்க அதை பத்தி எந்த வருத்தமும் பட வேண்டாம். அதே மாதிரி உங்களுக்கு கொண்டு வந்த காவலர்களும் அங்க உங்களை முறையா எடுத்துட்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி நடக்கும். ஏற்கனவே உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறதுனால அந்த உத்தரவின் அடிப்படையில் செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அறிவுறுத்தல். தாக்கப்பட்டது எப்படி அவர் தாக்கப்பட்டது வந்து அவர் சொன்ன விவரங்கள், அவரை ஜெயில் உள்ள வச்சுதான் தாக்குறாங்க. அவர் முகத்தை கட்டிட்டு ஒரு 10 நபர்கள் சேர்ந்து ஒரு இருட்டறையில வச்சு தாக்கப்பட்டதா அவரே வந்து நீதிபதி முன்னாடி சொன்னார். முகாந்திரம் இல்லைன்னு சொல்லல, கைதிக்கான நீதிமன்ற காவலுக்கு தகுந்த இதற்கான காரணங்கள் சரியாக குறிப்பிடல. பெண் காவலர்கள் பத்தி பேச மாட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாரா அவரே? சவுக்கு சங்கர் வந்து இனிமேல் நானு இந்த மாதிரி தவறான சங்கதிகளோ இல்ல நான் யூடியூப்லயோ எந்த விதத்தையும் நான் போட மாட்டேன்னு ஒரு அண்டர்டேக்கிங் அபிடேவிட் மன்னிப்பு கேட்டாரான்னு கேக்குறேன். ஆம், அண்டர்டேக்கிங் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி எழுதி மன்னிப்பா இல்ல அண்டர்டேக்கிங் அபிடேவிட் இனிமேல் யூடியூப்ல நானே இந்த மாதிரி சங்கதிகள் போட மாட்டேன்னு சொல்லி அண்டர்டேக்கிங் அபிடேவிட் கொடுத்திருக்காரு. ஆமா, அந்த ஒரு காரணத்தையும் காட்டி ரிமாண்டை ரிஜெக்ட் பண்ணி பெண்கள் குறித்து அவதூறா பேச மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. பொதுவாவே யூடியூப் சேனல்ல நான் தவறான சங்கதிகள் யார் மனதையும் புண்படுத்தும்பாரு நான் எந்த சங்கதிகளும் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி. மூணாவது கேஸ் இன்னைக்கு தான் ரிமாண்ட் பண்றாங்க. ஃபார்மல் அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு தான் ரிமாண்ட் பண்றாங்க. 24/5 வரைக்கும் காவல் நீட்டிப்பு பண்ணிருக்காங்க. இதுக்கு நடுவில் பிணை மனு தாக்கல் பண்ணிருக்கு. அந்த பிணை மனுவை வாங்கியிருக்காரு. சார் மற்ற வழக்குகள் பற்றிய விவரங்கள் ஏதாவது தெரிவிச்சிருக்காங்களா? தொடர்ந்து வழக்குகள் பதிவு பண்ணிருக்காங்க, அதுக்கு என்ன பண்ண போறீங்க? நீங்க வழக்கறிஞரா நீங்க என்ன பண்ண போறீங்க? சட்டமுறைப்படி எதெல்லாம் எந்த மாதிரியாக ஃபேஸ் பண்ணணுமோ அதப்படி நடக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். ஜாமீன் மனு பெட்டிஷன் தேதி இன்னும் குறிப்பிடல.
தேதி நாளைக்கு வந்து நீதிமன்றத்தில் தொடர்ந்து வேற 10 பேர் வந்து அடிச்சதாகவும் முகத்தை கட்டி அடிச்சதாகவும் அது சவுக்கு சங்கர் சொன்னது. நீதிபதி என்ன சொன்னார் சார்? அதுக்கு அதை எல்லாம் எழுதியிருக்காரு, ரிப்போர்ட்டா எழுதியிருக்காரு. உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விதத்துல உங்களை பாதுகாப்பா வச்சிருப்பாங்க, நீங்க அதுக்கு எந்த கவலையும் பட வேண்டாம் சொல்லி ஆறுதல் சொல்லி அனுப்புறேன். விஜயராகவன். இப்ப வேற ஏதாவது கேஸ் போட்டுக்கிறதா சொல்லியிருக்காங்களா? புதிய வழக்கு ஒன்று பதிவு பண்ணிருக்காங்க, அதை பத்தி தகவல் சொல்லியிருக்காங்களா? இப்ப தற்போது அது இல்ல அது வேற கேஸ் ஒன்று போட்டிருக்காங்க, அது ஏதாவது சொல்லியிருக்காங்களா கேட்டேன். இல்ல அந்த மாதிரி அந்த தகவல் வரல. இன்னும் 158/2024 சிஎம்டிஏ சம்பந்தமா அந்த பஸ் கேளம்பாக்கம் பஸ் நிலையத்தை சம்பந்தமா அந்த ஒரு முதல் தகவல் அறிக்கை மட்டும் பதிவு பண்ணதை எடுத்துட்டு வந்தாங்க. அதுலதான் இப்ப நீதிமன்ற காவலுக்கு பெண் உட்படுத்தப்படும். காவலர் மேல ஒரு புகார் கொடுத்து அது ஒரு வழக்கு பதிவு பண்ணி- இல்ல சரி, தேங்க்யூ. உதயம் கொண்டாட்டம் உதயம் கோலாகலம் ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.